ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சுபகிருது வருடம் மாசி மாதம் 13வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 25வது நாள் 2024. இன்று காலை நல்ல நேரம் 6 மணி முதல் 7 மணி வரைக்குங்க. இன்று மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம். இன்றைய தினத்தில் அதாவது மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். அதாவது மகர ராசி அன்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்க வேண்டாம். மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் மீனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கும்பத்தில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் பூர நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார், அதாவது சிம்ம ராசியில். மற்றும் சந்திரன் அந்த வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று கடவுள் மீதும் அதிக அளவுக்கு பக்தி மயமாக இருப்பீர்கள். அதுவும் குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த எண்ணங்கள் அதிகமாக மேலோங்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்று, அதாவது சுக்கிர பகவான். அவர் இருக்கக்கூடிய நிலை, அதாவது செவ்வாய் சுக்கிரனும் இணைந்து உள்ளார்கள். ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதனால பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், இவர்கள் எல்லாம் எங்கே இருக்கார்கள்? லாபஸ்தானத்திற்கு இருக்காங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் சூரியனுடன் இருக்காரு. இது ரொம்ப உங்களுக்கு விசேஷனே சொல்லலாம். நல்லது ஒரு திருப்பங்கள் கடக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இல்லை சொல்லலாம். இன்று உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவார்கள். அதாவது பிரிந்திருந்த உறவினர்கள் இணைவதற்குண்டான காலகட்டமாக உள்ளது. உங்களுக்கு இன்று நினைத்ததை முடிக்கக்கூடிய தருணமாக உள்ளது. இன்றைய நாள் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் தெரிகிறது. பணவரவுக்கு பஞ்சமில்லை. திடீர் அதிர்ஷ்டங்கள் இன்று நிகழும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பை தவற விடாதீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 9. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது உங்களுக்கு பொதுவாகவே சுக்கிர பகவான், அவரு பாக்கியத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். சந்திரன்
பூர நட்சத்திரத்துல இன்னைக்கு வீற்றிருக்கிறார். அதாவது உங்க ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பேனர்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். மக்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். புதன் மற்றும் சூரியன், சனி 3 கிரகங்களும் சூப்பராகவே இருக்காங்க. இதனால உங்களுக்கு தொழில ஒரு மேன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிகழும். வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உள்ளது. உங்களுடைய வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளார். நிச்சயமாக தங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பணவரவுகளில் மேன்மைகள் நிகழும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன். இன்று சந்திரன் உபஜயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது சிம்ம ராசியில் ரொம்ப விசேஷம். அதுவும் பூர நட்சத்திரத்துல. பூர நட்சத்திரம் உங்களுடைய பஞ்சமாதிபதி மற்றும் விரையாதிபதியாகவும் ஆகின்றார். அந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் வரும். ஆனால் அது சுப செலவாக முடியும். ஒரு சிலருக்கு கல்வி கட்டணம் கட்டுவது, ஆடை ஆபரண சேர்க்கைகள் மற்றும் நகை வியாபாரம், இதெல்லாம் விஷயங்கள், தங்க நகை சேர்வது, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியோ உங்களுக்கு அமையும். ஒரு சிலர் டெபாசிட் செய்வாங்க. அதற்கும் இன்று வழி உண்டு. உங்க உபஜயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு பயன்கள் உண்டாங்க. அதுவும் குறிப்பாக அந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 3வது இடத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அவர்களுடைய அன்பும் உறவும் உங்களுக்கு அதிகமாக பயன் தரும். ஒரு ஆறுதலுக்காவது அவர்களுடைய நிலைகள் உங்களுக்கு ஒரு ஆறுதலை படுத்தும். கவலை வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாளை வணங்குவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சந்திரன். அவர் இருக்கக்கூடிய இடம் இன்று பூர நட்சத்திரத்தில், அதாவது சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். ஜவுளி கடைக்காரர்கள், நகை கடைக்காரர்களுக்கெல்லாம் அதிகமான விற்பனைகள் இன்று நிகழும். நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி புதன் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது தனஸ்தானத்தை பார்க்கும் வகையில் வீற்றிருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது மறைந்திருந்தாலும் புதன் மறைகிறது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தை தருவார், நிறைந்த பணத்தையும் தருவார். தனஸ்தானத்தை பார்க்கறா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்று அற்புதமான ஒரு காலகட்டம். இன்றைய தினத்தில்
தங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். தாங்கள் விரும்பிய துறையில் இணையக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். நீங்கள் நினைத்த வண்ணம் பல விதங்களிலும் உங்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அருமையான ஒரு காலகட்டம். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை வழிபடுவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் பயணிப்பது மிக விசேஷம். இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷமாகவும் இருக்கு. அதனால என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது பல விதங்கள்ல நன்மைகள், கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளுக்கு நல்ல விற்பனைகள் கூடி நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இறைச்சி வியாபாரம் செய்வர்கள் மற்றும் பழ வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். நடைபாதை வியாபாரிகள் அவர்களுக்கும் விற்பனை இரட்டிப்பாகி நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் காண முடியும். இன்றைய தினத்தில் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், இவ்வாறான விஷயங்கள்லாம் நிகழும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு பங்கம் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் மட்டும் மிகவும் எச்சரிக்கை தேவை. யார்கிட்டயே வாங்குறீங்கன்னா ஆவணங்கள்ல கையெழுத்து போடுங்க, கரெக்டா சரி பார்த்து பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கூடாது. அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் நிகழும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். அவருடைய நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இன்று சந்திரன் விரயஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ இன்னைக்கு இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போங்க. இல்லை தேவையற்ற கெட்ட பெயர்கள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். பார்த்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய நிலை 5வது ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானுடன் இணைந்துள்ளார். ஸோ இதாங்க ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறச்ச, வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு இப்போ இடம் பார்க்கறது, வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு லாபங்களும், அதாவது வீடு மனைனா இடம் உங்களுக்கு சீப்பாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். சுப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுப விரயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 4வது ஸ்தானத்தில் விற்றிருப்பது மிக விசேஷம்.
இன்று சந்திரன் எங்க இருக்காருன்னா லாபஸ்தானத்துல இருக்காரு. பொதுவாகவே இந்த லாபஸ்தானம்னா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா அது ஜெயஸ்தானத்தையும் குறிக்குது. பிளஸ் லாபம்னால இந்த பேர்லயே இருக்குங்க லாபம். அங்க சந்திரனுக்கு ரொம்ப விசேஷம். இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். அது குறிப்பாக உங்களுடைய இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். திருமணம் ஆகாத துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும். இன்று குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வீட்டில் ஒரு நிம்மதியும் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலும் இன்று உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க, நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவர் உபஜயஸ்தானத்தை விட்டிருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்று தனக்கு பிடித்த சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தனக்கு பிடித்த நபரை சென்று பார்ப்பது மற்றும் அவர்களிடம் மனம் மகிழ்ந்து பேசுவது, பழைய சம்பவங்களை நினைத்து நீங்கள் கொஞ்சம் அசை போடுவது இனிய தருணமாக இன்று அமையும். இன்றைய தினத்தில் அதாவது புதிய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று பழைய நண்பர்கள் வீட்டிற்கு சென்று வருவது மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று வருவது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் மிகவும் கவனமாக இருப்பது மிக நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ரொம்ப சிறப்பாகவே உள்ளார். இன்று சந்திரன் உங்களுக்கு அருமையாகவே இருக்கிறார். காரணம் நீ பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்று புதிய புதிய முயற்சிகளை 3 நட்சத்திரக்காரர்களும், அதாவது மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது நான் சொல்லக்கூடியது தனுசு ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டும்தான் சொல்றேன். இந்த நாளில் என்னென்ன முயற்சிகள் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, தொழில் நிமித்தமாக ஒரு முக்கியமான நபரை சென்று பார்ப்பது, அவரிடம் கொஞ்சம் அப்ரூவல் வாங்குறது, ஒப்பந்தங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நற்செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். அதுவும் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்க்கறச்ச உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம் இன்று சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். பொதுவாகவே இன்று மனக்குழப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாள். இந்த மனக்குழப்பத்துடன் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் ஆரம்பிக்க கூடாது. அதுவும் சுப காரியங்களை தவிர்ப்பது மிக உத்தமம். பயணங்களின் பொழுது சிறு சிறு விபத்துகள், காயங்கள் அல்லது பயணங்களினால் தோல்விகள் ஏற்படுதல், இவ்வாறான விஷயங்கள் நடக்கும். ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஸோ இன்று உங்களுக்கு சந்தோஷம்னால கடவுளை மட்டும் தியானியுங்கள், நல்லது நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்
5 மற்றும் 6 இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அவர் இருக்கக்கூடிய இடங்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்சி புரிகின்றார். திருமணமாகாத கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கும் ஏற்ற நாளாக உள்ளது. இன்று பெண் பார்க்க செல்வது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. மற்றும் இன்னைக்கு புதிய அதாவது ஆவணங்கள், உங்களுடைய ஆவணங்கள் இருக்கு இல்லையா, என்ன மாதிரியான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாடு முயற்சிக்காக மேற்கொள்ளக்கூடிய ஆவணங்களை இன்னைக்கு சரி பார்த்தல், விண்ணப்பித்தல், இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்று பண வரவுக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்வார்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு துணை கிடைக்கும். கவலை வேண்டாம். இரும்பு வியாபாரிகளுக்கெல்லாம் தாங்கள் நினைத்த வண்ணம் அதிகமான லாபத்தை எட்டுவார்கள். இன்று குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், சுற்றுலா பயணங்கள் செய்வது, இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம். அதுவே உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை தருவார். திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இன்று அதுக்குண்டான வேலைகளை செய்தல், பதிவு செய்தெல்லாம் செய்து கொள்ளலாம். பணவரவுக்கு ஏற்ற நாளாக உள்ளது. உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளதால் மற்றும் சூரியன் சனியுடன் இணைந்துள்ளார். இன்று தம்பதியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். விட்டு கொடுத்து போங்கள், யாரும் கெட்டு போக மாட்டீங்க. திருமணமாகாத மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, புதிய வரன்கள்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு நல்ல ஒரு வரனை செலக்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பதில் கிடைக்கும். இன்று அதுவும் ஆசிரியர்கள், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சகரமான நாளாக உள்ளது. உங்களுடைய வழக்குகள் வெற்றி பெறும். அதாவது வழக்குகளுக்கு தேவையான ஆதாரங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி இடத்தில் எதுவும் மறைக்காம பேசுங்க. தேவையற்ற மறைவு விஷயங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமானவரை அவங்ககிட்ட விட்டு கொடுத்து சொல்லுங்க. ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் அதாவது பங்கு சந்தைகளில் லாபங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம். கமிஷன்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு கமிஷன்ஸ் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.